இப்பொழுது நான் பாராளுமன்றத்தில் எழுத்து மூலமாக கேட்டு காணி அமைச்சர் என்று கேட்டிருக்கிறார். எத்தனை பேர் அரச காணிகள் இருக்கிறார்கள்? எத்தனை பேருக்கு வழக்கு போட்டீர்கள்? எத்தனை தமிழ் அத்துமீறி வழக்கு போட்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு வழக்கு போட்டிருக்கின்றோம்? எங்கள் மீது வழங்கிய அத்தனை பணிகளையும் இன்ஷா அல்லாஹ் எழுத்து மூலமாக அவர்கள் இன்னும் 2-3 வாரங்களுக்குள் காணி அமைச்சுக்கு சமர்ப்பித்தாக வேண்டும். அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுப்போம். பாராளுமன்ற அதிகாரங்களை பயன்படுத்தியும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் மிக தெளிவாக நாங்கள் இருக்கிறோம். அதே போன்று எதிர்வருகின்ற 5 ஆண்டு காத்தாங்குடியை முழுமையாக மாற்றுகின்ற ஒரு ஆண்டு. சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், கடந்த விடுமுறை காரணமாக ஒரு வார காலமாக 50,000க்கு மேற்பட்ட வெளியூரை சேர்ந்த சகோதரர்கள், நமது உடன்பிறப்புகள் நமது ஊருக்கு வந்திருக்கிறார்கள். விடுமுறையை கழிப்பதற்காக நுவரெலியாவுக்கு போகாமல், கண்டிக்கு போகாமல், நமது உறவுகளுடைய ஊர் நிம்மதியாக நான் போன போது, சந்தித்த போது, ஏன் நீங்கள் காத்தாங்குடிக்கு போய் கேட்கின்ற போது அந்த தாய்மார்கள் சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய சொந்த ஊர் போன்றது காத்தாங்குடி, நிம்மதியாக போட முடியும், நிம்மதியாக அனுபவிக்க முடியும், எங்களுடைய உடைகளோடு போக முடியும். நுவரெலியாவுக்கு போனால் அபாயாவை கலட்டிங்கிறான். ஹோட்டலிலே சாப்பிடுகின்ற போது அடித்து திரத்துகிறார்கள். ஹோட்டலுக்கு போகின்ற போது சில இடங்களில் அபாயாவை கலட்டு என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நாங்கள் நிம்மதியாக சாப்பிடுகிறோம் என்று ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். ஆனால் இன்னும் காத்தாங்குடி நகர சபை வெல்கம் டு காத்தாங்குடி என்று யாரையும் வாருங்கள் என்று அழைக்கவில்லை. சகோதரர்களே, நாமல் அழைப்பு விடுக்காமலேயே 50,000 மக்கள் ஒரு வார காலத்துக்கு இந்த மண்ணுக்கு வந்தார்கள். ஆனால் சில கவலையான விஷயங்கள், ஹோட்டல்களில் 9 மணிக்கு பிறகு சாப்பாடு கிடையாது. பலர் எனக்கு முறைப்பாடு செய்தார்கள், 9 மணிக்கு பிறகு எந்த ஹோட்டலிலும் சாப்பாடு இல்லை. ஹோட்டலை குறை சொல்ல முடியும் என்றால் அவராலும் சமைச்சு 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 முடியாது, களைத்து விட்டார்கள். தங்குவதற்கு இடமில்லை, குளிப்பதற்கு இடமில்லை, ஹோட்டல்கள் இல்லை, அறைகள் இல்லை, வீடுகளும் இல்லை, வாகனங்களை பார்க் பண்ணுவதற்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. கஷ்டப்பட்டார்கள். சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற 5 ஆண்டு நமது மண்ணை முழுமையாக ஒரு மாற்றுகின்ற ஆண்டு. எங்களிடத்திலே மத்திய அரசாங்க அதிகாரம் இருக்கிறது, பாராளுமன்ற அதிகாரம் இருக்கிறது, மாகாண அதிகாரம் எங்களிடத்திலே இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த நகரத்தினுடைய அதிகாரத்தையும் பெற்று அடுத்த 5 ஆண்டுகள் இந்த நாட்டிலேயே மிகச் சிறந்த ஒரு நகரமாக நமது மண்ணை நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்றும் சகோதரர்களே, அப்படி கட்டி எழுப்பதற்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட வேண்டும், பொழுதுபோக்கு வசதிகள் செய்யப்பட வேண்டும், ஷரியாவின் அடிப்படையிலே ஹலாலான முறையிலே அனுபவிப்பதற்கான வசதிகள் செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கான பாதுகாப்புகள் செய்யப்பட வேண்டும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு பணியும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கான தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணியும் பொருளாதாரத்தை கட்டி எழுப்புகிறது. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணிகளும் காத்தாங்களுடைய பெருமானமும் பெருமதியும் கூடிக்கொண்டிருக்கிறது. இந்த மண்ணை மிக பெருமதி மிக்க, ஆசியாவிலேயே ஆச்சரியமிக்க மிகச் சிறந்த ஒரு நகரமாக கட்டி எழுப்புவதற்காக இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற 6ஆம் தேதி நீங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று மர சின்னத்துக்கு நேரே வாக்களிக்கின்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.